வணக்கம். என் பேர் சந்தோஷ்குமார். நான் சுவாமிநகரில் இருக்கேன். அம்பர்நாத் சுவாமிநகர் அம்பர்நாத்தில் இருக்கேன். எங்கள் மண்டல் பேர் வந்து ஸ்ரீ சாய் கணராய மித்திர மண்டல். நாங்கள் இந்த வருஷம் வந்து சபரிமலை ஐயப்பன் கோவில் செட்டு போட்டிருக்கோம். இந்த செட்டை வந்து நாங்கள் ஒரு 3-4 வருஷமாகவே பிளான் பண்ணியிருந்தோம். எங்களால் ரொம்ப தடங்களை வந்து எங்களுக்கு போடுறதுக்காக முறையாக நாங்கள் போட்டு காட்டியிருக்கோம். இது இப்போ செய்கிறதுக்கு நாங்கள் கம்சகம் 3 மாதம் எங்களுக்கு ஆகுது. மேலே போடுற ஸ்டேஜ் மட்டுமே நாங்கள் வந்து சென்ட்ரிங் வரம் வச்சு சேஃப்டிக்காக சென்ட்ரிங் வரம் வச்சு செஞ்சோம். மீதி இருக்க எல்லாம் அனைத்துமே நாங்களே செஞ்சோம். பசங்களை நாங்கள் கம்சகம் நாங்கள் ஒரு 80 பசங்க இருக்கோம். 80 பசங்களை வந்து வேலை தெரிஞ்ச பசங்க ஒரு 40 பசங்க தான். 40 பசங்களை வந்து அவங்கள எல்லாத்தையும் வச்சு யாருமே எங்கள் குரூப்பில் கார்பெண்டரோ வெல்டரோ யாருமே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நாங்கள் செஞ்சோம். அனைத்து பேருமே இது செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம். தடுங்கள் எவ்வளோ வந்தது. காசும் வந்து நாங்கள் எல்லாம் வெளியில் எங்கள் காசு கேட்கல. எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லாம் ஒன்றா செஞ்சோம். எல்லாம் இருக்கிற ஒன்றா செஞ்சு வேலைக்கு பூரா வேலையும் முழுதாக முடிச்சு நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றும் பெரியதாக தெரியல. ஆனால் வெளியிருந்து வர பப்ளிக் பார்த்து பிரமாதமாக சொல்லும்போது எங்களுக்கு ஆனந்த கண்ணி என்னால் பேசக்கூட இல்லை. அந்த அளவுக்கு வள்ளுவருமே சொல்லிட்டார், விதியை யாராலும் வெல்ல முடியாது, நாம் என்னதான் தந்திரம் செய்தாலும் விதிதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல எக்ஸம்ஷன் கொடுக்குறாரு. ஒரே ஒரு திருக்குறள்ல ஆழ்வினை உடைமைங்கிற திருக்குறள்ல ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் என்றாரு. 2 தகுதி இருந்தா போதும், நீ விதியை புறமுதுகிட்டு ஓட விடலாம். அது என்ன அப்படின்னா, யார் ஒருவன் விடாமுயற்சியோடு காலம் தாழ்த்தாமல், வார்த்தையை பாருங்க, நம்மகிட்ட முயற்சி இருக்கும் ஆனா காலம் தாழ்த்தாமல், யார் ஒருவன் விடாமுயற்சியோடு காலம் தாழ்த்தாமல் முயற்சி செய்கிறானோ அவன் விதியையும் புறமுதுகிட்டு ஓட விடுவானா. வணக்கம், அக்ஷயாரன் என் பேர். மகாராஷ்டிராவில் மும்பையில் சுவாமிநகர் அப்படிங்கிற ஏரியாவில் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இங்கே வந்து நம்ம ஏரியாவில் அனைத்து தமிழர் மாலை போடக்குள்ளே எல்லோரும் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் தான் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு செய்கிறதோ அந்த படையில் போயெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் லேடிஸ் வந்து இது வரைக்கும் யாரும் கோயில் போய் பார்த்ததில்ல. நாங்கள் ஒரு 4-5 வருஷமாகவே ஏன் லேடிஸ்க்கு அலௌட் இல்லை, அவங்களுக்கு பண்ணி கோயில் செட்டு போட்டு நம்ம அவங்களுக்கு காட்டக்கூடாது. இது ஒரு 4-5 வருஷமாகவே நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இருந்தது. இந்த வருஷம் இது எப்படியாவது பண்ணியே முடிக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இது நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் வச்சு எப்படியாவது இந்த செட்டு நம்ம செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 2 மாதமாக யாரும் சரியாக வந்து வேலைக்கு போய் ஓய்வு எடுக்கிறதில்ல. ஓய்வு நேரத்தில் இங்கே வந்து அங்கே யூஸ் பண்ணி நாங்கள் பொருள் எல்லாமே பிளைவுடு, பித்தளை, மற்றதெல்லாம் வந்து இந்த சிமெண்ட் புட்டி இதுதான். பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணல, தர்மோகோல் எதுவும் யூஸ் பண்ணல. அங்கே இருக்கிற சபரிமலை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்ம சபரிமலை கீழே இருந்து பார்த்தா எப்படி தெரியுமே, அதேமாரி எங்களுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது வந்து மக்கள் வாயால் சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு. ஆனால் இதை கட்டி இப்போ ஒரு 3-4 நாள் ஆகிடுச்சு. வர்ற ஜனங்க அனைத்து பேருமே சூப்பராக பண்ணிடுறீங்க, அருமையாக பண்ணிடுங்க சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ பப்ளிக் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து நாங்கள் முதல்ல வந்து இந்த பித்தளைக்கு பதிலாக பெயிண்ட் அடி தான் முடிவு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் ரியல் ஃபீல் கொடுக்கணும். ஏன்னா லேடிஸ் வந்து அந்த 18 படி ஏறுவாங்க, அது கலர் மேலே ஏறினா அவ்வளோ நல்லா இருக்காது. பித்தளையிலே போடுவோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, லேடிஸ்க்கு அந்த ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக இது பூராமே பித்தளை ஷீட் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கோசரம் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்த அனைத்து மகளிர்களும் நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா, எங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்ச மாரி நாங்கள் வந்து ஏறிட்டோம். எங்கள் வாழ்நாளில் இதுக்கு மேலே நாங்கள் அங்கே போக முடியுமா தெரியல. உங்களால் எங்கள் ஆசை நிறைவேறிடுச்சு. நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதே செயல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட. அதனால் நீங்களும் யாராவது ஐப்பன் கோயிலுக்கு போக ஆசை இருந்தனா தயவு செஞ்சு வாங்க, வந்து எங்கள் ஐப்ப ரூபத்தில் இருக்கிற எங்கள் விநாயகரத்தை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த கோயிலை ரீக்ரியேஷன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பப்ளிக் வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் ஆன்மீகத்தை கூடவே. அதனால் நாங்கள் என்ன ஒரு ஐடியா பண்ணோம்னா, இந்த ஐடி கார்டை பண்ண வச்சுட்டு இதில் வந்து கேர்ள்ஸ் ஆர் ஏஞ்சல் சேவ் கேர்ள் சைல்டு, இது பின்னாடி வந்து எங்கள் மண்டல் பேர் வந்துடும். ஸோ நாங்கள் வந்து இந்த விநாயகரை வச்சுட்டு
இந்த கோவிலை ரீக்ரியேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சோஷியல் மெசேஜ் சொல்லணும் பப்ளிக்கிட்ட. அதுக்காகவே நாங்கள் இது பண்ணோம். தயவு செஞ்சு பெண்களை படிக்க வைங்க, பெண்களை காப்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சின்னதுரை சுப்பிரமணி. நாங்கள் இங்கே அம்பர்நாத் சுவாமி நகரில் இருக்கோம். இதில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுமே யாருமே இது வரைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு போனதில்லை. ஒர்க் பண்ண எல்லாருமே யாருமே ஐயப்பன் கோயிலுக்கு போனதில்லை. ஒரு விஷயத்தையும் ஒரு பாயிண்ட்டும் நாங்கள் பார்த்து பண்ணது. இந்த மெயின் கான்செப்ட் லேடிஸ்க்காக தான் பண்ணது. யாரும் லேடிஸ்க்கு அங்கே அலோட் பண்ணுறதில்ல. எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க பார்க்குறீங்களே, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து தர்ஷன் பண்ணிட்டு போங்க. வந்து 18 படி ஏறி இந்தியாவிலே யாரும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே சுவாமி நகர் அம்பர்நாத் சுவாமி நகரில் பண்ணியிருக்கோம். ஐயப்பன் கோயில் செட்டு இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருக்கிறது. அதுக்கு ஏறி போய் ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஐயப்பன் கோயிலை போய் தர்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. கேரளா சந்தா மேளம், லேடிஸ்க்கு 200 கேரளா சேரீ, பசங்களுக்கு வேட்டி சட்டை எல்லாரும் எல்லாமே கொடுத்து நாங்கள் அவ்வளோ அழகாக இந்த விநாயகரை எடுத்துகிட்டு வந்தோம். பார்க்குற அந்த செட்டு ஐயப்பன் கோயில் செட்டை நாங்கள் தான் செஞ்சுருக்கோம், நாங்கள் தான் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த செட்டு இந்த செட்டை போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கு இந்த மண்டப் கட்டை பண்ணுறது தான். அந்த மண்டப் போடுறது தான் எங்களுக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சிங்காக ஆகிடுச்சு. இவ்வளோ ஹைட்டுக்கு எங்களுக்கு மண்டப் வேணும், கீழே இருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு நாங்கள் இது எப்படி பண்ணுறது எது பண்ணுறது சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால நாங்கள் ஒரு நண்பரை போய் கிடச்சோம். டெக்கரேஷன் பண்ணுற மண்டப் டெக்கரேஷன் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேட்டோம். இதுமாரி எங்களுக்கு இவ்வளோ ஹைட்டில் வந்து மண்டப் வேணும், ஸ்டே போட்டு கொடுக்கணும் அப்படி சொல்லி. அவங்க வந்து பார்த்துட்டு இவ்வளோ ஹைட்டில் இந்த இடத்துல போட முடியாது சொல்லிட்டாங்க. எங்களால் முடியாது, மேலே ஒயர் வரப்போகுது, மெயின் லைன் ஒயர், எங்களால் முடியாது சொல்லிட்டாங்க. எங்கள் குரூப்பில் இருக்கிற நண்பர்களை நாங்கள் பேசி இதை நம்மளே செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மண்டப் கடை பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. மண்டப் போடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அவ்வளோ 2-4 நாள் ஆகிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மண்டபம் போட்டோம். அந்த மண்டப் போட்டதுக்கப்புறம் அவங்கள அந்த மண்டப் நாங்கள் யாருக்கிட்ட போய் அதுக்கு ஆர்டர் கொடுத்தோமே அவங்களே கூப்பிட்டு வந்து காட்டினோம். இந்தமாரி நாங்கள் போட்டிருக்கோம், பாருங்கள் சரியாக இருக்கா பாருங்கள். அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ரொம்ப சரியாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்ரோச் பண்ணிட்டு போனாங்க எங்களை. அதுக்கப்புறம் தான் இந்த சில வேலைலாம் நடந்தது. நாங்கள் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் யாருமே இதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போனதில்லை. நாங்கள் வேலை செஞ்ச நண்பர்கள் யாரே போல அதில் சில பேர் போயிருக்காங்க. அவங்கள கேட்டு பண்ணோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விஷயமா டவுட்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணி ஒரு இதாக ஒரு பொருளாக ஒரு இதாக பார்த்து நாங்கள் ஒரு இதாக செஞ்சோம். வணக்கம், என் பேர் சிவா. நான் எங்கள் அம்பர்நாத் சுவாமிநாதர்லேருந்து பேசுகிறேன். இது எங்களுக்கு 10வது வருஷம்ட்டு நாங்கள் ஐயப்பன் கோயிலை பண்ணிருக்கோம். இந்த இடத்த செட்டு பண்ணிருக்கோம். நாங்கள் இதுக்குன்னு கேரளாலேருந்து செண்டா மாலத்தை, அப்புறம் லேடிஸ்க்கெலாம் 50 சேரீ, அப்புறம் ஜென்ஸுக்கு எல்லாத்துக்கும் வேஷ்டி சட்டை எல்லாம் எட்டு வந்துட்டு எல்லாம் போட்டு நல்லா பிரம்மாண்டமாக எட்டு வந்திருக்கோம் இவர்கிட்ட. அதுக்குன்னு லேடிஸ்லாம் வந்து மேலாம் ஏறி பார்த்தாங்க, நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாம் வெளித்துலேருந்துலாம் வந்திருக்காங்க. கேரளாலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. கேரளா மூலம் வந்தவங்க அவங்களே பார்த்துட்டு நாங்கள் கேரளாவுக்கு திருப்பி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறாங்க அவங்க.